கனடா நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு, குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பெரும் சவாலான விடயம் ஒன்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், கனடிய நாட்டில் அகதி அந்தஸ்து கோரி இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் மீண்டும் தங்கள் தாயகம் திரும்பினால் நாடு கடத்தப்படுவார்கள் என்கின்ற சம்பவம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக எங்கள் இலங்கை நாட்டிலே வாழ முடியாது, எனது உயிருக்கு அச்சுறுத்தல் என்று கூறி நாங்கள் கனடிய மண்ணிலே குடியேறி இருக்கிறோம். அதற்குரிய சான்றுகள் கொடுத்து எங்கள் பிரதேசங்களிலே நாங்கள் வாழ முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது, எனவே எங்களுக்கு ஒரு உயிர் பிச்சை தாருங்கள் என கேட்டு இந்த நாட்டிலே அகதி அந்தஸ்து எடுத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவ்வாறு அகதி அந்தஸ்து கோரி இந்த நாட்டிலே இருந்துவிட்டு பின்னர் தாயகம் திரும்பி சென்று தங்கள் விடுமுறையை கழித்துவிட்டு மீண்டும் கனடா திரும்பி வந்தவர்கள் எல்லை பாதுகாப்பு படையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் நாடு கடத்தலை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். குறித்த சம்பவமானது ஒரு வெளிநாட்டு பிரஜைக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு பிரஜைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சம்பவம் தொடர்பாக அவர் மேல்முறையீடு செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. ஆனாலும் அவர் அந்த வழக்கு விசாரணை முடிகின்ற காலம் வரைக்கும் அவர் கனடாவில் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. உயர் நீதிமன்றம் சில வேளைகளில் இவருக்கு சாதகமான ஒரு பதிலை வழங்கலாம். அந்த சாதகமான பதில் வருகிறதோ இல்லையோ இவர் கனடாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று எல்லை பாதுகாப்பு படை அறிவித்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாங்களும் பலர் இவ்வாறு தான் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். இலங்கை போன்ற நாடுகளிலே வாழ்ந்துவிட்டு இங்கே நாங்கள் அகதி அந்தஸ்து கேட்கின்றோம், எங்கள் நாட்டிலே உயிர் வாழ முடியாதென்று. அப்படி இந்த அரசாங்கமும் எங்களுக்கு இங்கே நிரந்தர குடியுரிமையை தந்து விடுகிறது. அவ்வாறு இருந்துவிட்டு தாயகத்துக்கு திரும்பி சென்று மீண்டு வருவோமாக இருந்தால் எங்கள் மீதும் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சம்பவம் எங்கள் ஈழத்தமிழர் ஒருவருக்கும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். தனியே இந்த காணொலியை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் மற்றவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இவ்வாறு அகதி அந்தஸ்து கோரி இங்கே இருந்துவிட்டு தாயகம் திரும்பி செல்ல முற்படுகிறார்கள் என்றால் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துங்கள். இவ்வாறு ஒரு சம்பவம் கனடாவில் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த கனடா நாட்டில் வாழ்வதற்கு பலர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை பலர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற நிலைமையில் இவ்வாறு செய்யப்படுமாக இருந்தால் அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக மாறும் என்பதற்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே இவற்றை கருத்திலே கொண்டு நீங்கள் செயற்பட வேண்டும். இப்பொழுது எங்கள் இலங்கை பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு வருகின்ற வெளிநாட்டு நிபுணர்கள் கொடுக்கின்ற அறிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் இப்பொழுது யுத்தம் நிறைவடைந்திருக்கிறது. இலங்கை சுமூகமாக நாடாக மாறி இருக்கிறது. மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக அது இருக்கிறது. அரசியல் நன்றாக இருக்கிறது என்பது போன்று இங்கிருந்து அங்கே தாயகம் சென்று வருகின்ற வெளிநாட்டு நிபுணர் குழுக்களால் அறிக்கைகள் பல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த அகதி கோரிக்கைகள் என்பது இங்கே அனுமதிக்கப்படுவது மிக மிக கடினமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் செய்கின்ற இவ்வாறான செயற்பாடுகளால் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கும் இது பெரும் பிரச்சனையாக மாறப்போகிறது. ஓரிருவர் தாயகம் சென்று வருவார்கள், அது தெய்வாதீனமாக அவர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உங்கள் தொடர்பான ஃபைல்கள் அவர்களிடம் இருக்கின்றன. எனவே நீங்கள் இலங்கை நாட்டிலிருந்து கனடாவிலே குடியேறி இருக்கிறீர்களாக இருந்தால் நீங்கள் இலங்கை கடவுச்சீட்டை வைத்திருந்தால் அது உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறப்போகிறது. இலங்கை கடவுச்சீட்டோடு நீங்கள் தாயகம் திரும்பி செல்ல முற்பட்டால் அது பிரச்சனையாக மாறும். எனவே நீங்கள் இதற்கு மாற்றீடுகளை பார்த்து கொள்ள வேண்டும். வேறு நாடுகளுக்கு சென்று வரலாம். எந்த நாட்டிலிருந்து நீங்கள் இங்கே குடியமர முடியாது என்று தெரிவித்திருக்கிறீர்களோ அந்த நாட்டுக்கு நீங்கள் திரும்பிச் செல்வதை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. இதே வேளையில் கனடாவிலே கல்வி கற்று வருகின்ற அல்லது வேலை செய்து வருகின்ற இந்தியர்கள் அவர்கள் விசிட்டர் விசா மற்றும் ஒர்க் பர்மிட்டுகளிலே இங்கே தங்கி இருக்கின்ற 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் நாடு கடத்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது கனடாவில் இருந்து நாடு கடத்தல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக இலங்கை நாட்டவர்கள் பலரும் நாடு கடத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவற்றில் இப்பொழுது இந்தியர்கள் அது தொகை மிக மிக அதிகமாக இருக்கிறது. பலர் ஒர்க் பர்மிட்டிலே இங்கே தங்கி இருக்கிறார்கள். ஸ்டூடெண்ட் விசாவிலே பலர் இங்கே தங்கி இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற நபர்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்தும் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இப்பொழுது கனடாவிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இறுக்கமான நடைமுறைகள் காரணமாக இவர்கள்
நாட்டை விட்டு தங்களது குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் வெளியேறிவிட வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறது. தாமாக வெளியேறினால் அவர்கள் மீண்டும் கனடாவுக்கு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இவர்கள் பிடித்து வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டால் அது பெரும் பாரிய பிரச்சனையாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இவ்வாறான கடத்தல்கள் அதிகரித்திருக்கின்றன. ஒரு சிலர் தாங்களாக இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். தங்களது படிப்பு, அதாவது தாங்கள் கல்வி கற்கின்ற அந்த காலம் நிறைவடைந்ததும் ஒரு சிலரும், அதே வேளையிலே இந்த நாட்டிலே வந்து வேலைக்கு வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் வேலை பணிகளை முடித்து பலர் திரும்பி இருக்கிறார்கள். இவ்வாறு திரும்பாத இந்த நபர்கள் தொடர்பான விவரங்கள் இப்பொழுது சேகரிக்கப்பட்டு இப்பொழுது கடத்தல் ஆரம்பித்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான இந்தியர்கள் இங்கே வந்து தங்கி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் மிக விரைவிலே நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து கனடாவில் இயங்கி வருகின்ற நிறுவனங்கள் ஆட்களை இப்பொழுது வேலைக்கு அமர்த்துகிறார்கள். இவ்வாறு வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற நபர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் சற்று முகம் சுளிக்க வைப்பதாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக டிமோட்டன் பகுதிகளே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட நபர்களால் அவர்கள் எந்த விதமான ஒரு மரியாதை கொடுக்கின்ற நிகழ்வுகள் அங்கே இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் ஒரு டிமோட்டனுக்கு சென்றால் எதிரே வருகின்ற வாடிக்கையாளருக்கு மிகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அது டிமோட்டன் மட்டுமன்றல்ல, கனடாவில் இருக்கின்ற எந்த ஒரு வர்த்தக நிலையத்திலும் அவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள். ஆனால் புதிதாக இவ்வாறு வந்திருக்கின்ற நபர்களுக்கு எந்த விதமான முன் அனுபவமற்று அவர்கள் அங்கே நடந்து கொள்கின்ற விதங்கள், வாடிக்கையாளர்களோடு பேசுகின்ற விதம், இவையெல்லாம் மாறுபட்டு காணப்படுகின்றன என்று பல்வேறுபட்ட தரப்பிடமிருந்தும் இப்பொழுது முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. எனவே இவை தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களும் இப்பொழுது வலுப்பெற்று வருகின்றன. அது தவிர கனடாவிலே இப்பொழுது வீட்டு வாடகைகள் அதிகரித்து செல்கின்றன. பல்வேறுபட்ட நபர்கள் குழுக்களாக சேர்ந்து வீடுகளிலே வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வாறு குழுக்களாக சேர்ந்து வாழ்ந்து வருகின்றவர்களில் ஒருவர் இவ்வாறு ஒர்க் பெர்மிட் அல்லது ஸ்டூடெண்ட் விசாவில் இருப்பாரானால் அவரை கைது செய்ய வருகின்ற எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றவர்களையும் சோதனை செய்து அவர்களுக்கும் ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை தொடர்பாக என்னென்ன விடயங்களில் இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.